Hey guys, welcome to Havik Tech. நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CapCut உள்ள நியூ எஃபெக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CapCut ஆப் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டு CapCut ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து VPN கொடுத்துருப்பேன். ஸோ அந்த VPN டவுன்லோட் பண்ணிட்டு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நானும் டர்போ VPN தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோமோ வேணால் ஆட் பண்ணிப்போம். வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்பீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் இருக்கும். ஸோ நார்மல் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேர்வ் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெண்டாவது கேர்வ் இருக்குது, அதை கொடுத்துட்டு கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாரை ஜஸ்ட் நீங்கள் கீழே எடுத்தாலே போதும். ஸ்லோ மோஷன் வந்து சூப்பராக வந்து ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல ஆட் பீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோமோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோ ஸ்லோமோ பற்றி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் கீழே ஸ்மூத் ஸ்லோமோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ வீடியோ பொறுத்து உங்களுக்கு வந்து லேட் ஆகலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஸ்லோமோ வந்து ஆட் பண்ணிப்போம். ஸ்லோமோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூட இருக்கட்டும், வர கம்மியாகிட்டு திருப்பி வந்து கூட இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோ வந்துட்டு அகைன் வந்து ஸ்பீட் ஆகும். ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோமோ வந்து செட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம வீடியோ எஃபெக்ட்டை பார்த்துருவோம். அடுத்து பாடி எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோ எஃபெக்ட்டில் உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் எல்லாமே இருக்கும். ட்ரெண்டிங்கில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனித்தனியாக ஹெட்டிங் கொடுத்து அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் உள்ள புதுசாக வந்து மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஹரிசாண்டல் ரீல் அப்படின்னு வந்து எஃபெக்ட் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு ரீலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கவுண்ட் டவுன் அப்படின்னு இருந்துச்சு, இதுவும் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3D ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்ல அனிமேஷன் வந்துச்சு. ஸோ உங்கள் வீடியோக்கு தாராளமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ நல்லா வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரியான நியூ எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிளர்லேயே வந்து சில எஃபெக்ட் வந்து புதுசாக இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது ஹோலோ பிளர் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டைமண்ட் பிளர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ புது பிளர்லாம் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பிளர் இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பிளர்ட் லவ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அதிலே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து சைஸ் அண்ட் இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீட் அதே மாதிரி ஹரிசாண்டல் இந்த மாதிரியான பேசிக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹார்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துப்போம். ஸோ இந்த எஃபெக்ட் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால் இது வந்து ஃபஸ்ட் வீடியோக்கு வந்து செட் பண்ணிப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கு புது எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கு வந்து தனித்தனி எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி திருப்பி வீடியோ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிப்போம். அடுத்ததான் நீங்கள் வந்து நைட் கிளப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் கலர்லெஸ் ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அட்மாஸ்பியர் ஃபுல்லாக வச்சுட்டு கலர் ஒரு 51 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் க்ளோ வந்துடும். இந்த எஃபெக்ட் ஆல்ரெடி உள்ளதான், பட் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடியோக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கேமரா ட்ராக்கிங் ஒரு எஃபெக்ட் இருக்குது, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கேமரா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதே உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணி ஒரு மாதிரி ஷேக் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிகோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு, அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் பெரிய டீட்டெயிலாம் இல்லை, ஜஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு புது எஃபெக்ட்லாம் இருக்குது, உங்கள் வீடியோக்கு தேவைங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லென்ஸ் இருக்கும், அடுத்து லைட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து புது ஆப்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ அதில் வந்து ட்ரீமி க்ளோ அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து க்ளோ எஃபெக்ட் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ட்ரீமி க்ளோ இருக்கும். அதே மாதிரி க்ளோ 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட்லாம் இருக்கும், பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ண புது எஃபெக்ட்லாம் இருக்கும். அது வந்து ஒரு டார்க் தீமில் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. உங்கள் வீடியோக்கு அது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளிச் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டில் கட் ஆஃப் அப்படின்னு இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க செம்மையாக இருக்கும். ஒரு ஆட்டிடியூட் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும், நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் சொல்கிறதா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இதில் நல்லா உள்ளதான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இன்னும் நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்கு கிளிச் எஃபெக்ட் தேவை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் இருந்துச்சு, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்க்க எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பர்சனுக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். டவுன்லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து அது டவுன்லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதுலேயும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டீகோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இதில் தான் உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஒரு சினிமாட்டிக் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளையோட சைஸ், அடுத்த ஸ்பீடு இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் தான். ஸோ தேவைங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள எல்லா எஃபெக்ட்டுமே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதிலே உங்களுக்கு வந்து டவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவ்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ புறா பறக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்க ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. இதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபெதர் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ வெறும் ரெக்கம் மட்டும் பறக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. புது புது எஃபெக்ட்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எலக்ட்ரானிக் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு ஹோலோ பட்டர்ஃப்ளை 2 அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பர்பிள் கலரில் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து ரெண்டாவது வீடியோக்கு வந்து இது வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட்டர்ஃப்ளை அப்படின்னே டாபிக் போட்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் இருக்கும். எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு லவ் தீமில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்டர்நெட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்டோட நல்ல எஃபெக்ட்லாம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது பாடி எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ பாடி எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பாடி டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த க்ளோவிங் டபுள்ஸ் அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு டாபிக் வைஸாக அவ்வளோ எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ க்ளோனில் வந்துருப்போம். ஸோ க்ளோனில் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் பாடி டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வர ஆட்டிடியூட் எடிட் எல்லா எடிட்டுக்கும் இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த க்ளோன் வந்து செம்மையாக இருந்துச்சு. இதில் உள்ள எல்லா எஃபெக்ட்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் உள்ளதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எஃபெக்ட் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பைக் அந்த கார் இதுக்குலாம் வந்து இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக இதிலே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம். ஸோ இந்த எஃபெக்ட் நல்லா இருந்ததால் இதை ஒரு வீடியோக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதை நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே அதில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைங்கிறத ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே உள்ளது தான். ஸோ ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்துருப்போம். ஏதாச்சும் புதுசாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ எதுவும் வந்து புதுசாலாம் இல்லை. ஸோ எல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இல்லை நியான் ஹார்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஏற்ற டாப்பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லா எஃபெக்ட்டும் பற்றி பார்த்தாச்சு. எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ரான்சிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ 2 வீடியோக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு புது புது ட்ரான்சிஷன் வந்துருக்கும். அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் எல்லா எஃபெக்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து லியூமன் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இதில் உங்களுக்கு சில எஃபெக்ட்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஸோ எந்த மாதிரி ஆரம்பிச்சா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சோ அந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஃபிலிம் பிளர் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி கிளிச் எஃபெக்ட்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. கீழே உங்களுக்கு வந்து டைமர் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எல்லாமே எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீடியோக்கு தேவைங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பொறுத்து எதை ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்துப்போம். ஸோ எல்லா எஃபெக்ட்டும் பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரியான எடிட்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் வந்து அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா புது எஃபெக்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை செட் பண்ணிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.